எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் செப்டம்பர் 7 மற்றும் 8 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம செப்டம்பர் 6 பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் முதல் கழுகு பாதுகாப்பு போர்ட்டல் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அசாம். தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 396 பேர். எந்த நாட்டின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் பெரியார் ஈவேரா படம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிட்டன். தேசிய நல்லாசிரியர் விருது 2025 பெற்ற தமிழக ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் இ, அனைவரும். சங்கர் ஸ்ரீராம் சங்கரன், அபு முபஷிரா தபுசும், ரேவதி பரமேஸ்வரன், வி விஜயலட்சுமி. தமிழக அரசின் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுகந்தி ராஜகுமாரி. நாட்டில் இதய நோய்களால் %% பேர் உயிரிழந்துள்ளனர்? ஆன்சர் 31% பேர். தற்போது தாய்லாந்து நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அனுதின் சான்வராகுல். தற்போது பெண்டகன் பெயர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, போர்த்துறை. வரி ஏய்ப்பு குற்றச்சாட்டு காரணமாக எந்த நாட்டின் துணை பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிரிட்டன். தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி ஆலையை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சர்வானந்த சோனோவால். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சரிக்கா நீங்க செப்டம்பர் 7 மற்றும் 8 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே முதன்முறையாக புற்றுநோய்க்காக எண்டோரோமிக்ஸ் தடுப்பூசியை எந்த நாடு உருவாக்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரஷ்யா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை ரஷ்யா தயாரிச்சிருக்கு. அது விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த தடுப்பூசியோட பேர் தான் என்னது? எண்டோரோமிக்ஸ். இப்போ இது பயன்பாட்டுக்கு வர இருக்கு. ஸோ எல்லா பரிசோதனைகள்லையுமே இந்த தடுப்பூசியானது சக்சஸ்ஃபுல்லாக பரிசோதனையை நிவர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிகரமாக முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அடுத்து இப்போ இது பயன்பாட்டுக்கு வர இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யானால உருவாக்கப்பட்ட புற்றுநோய்க்கான தடுப்பூசி தான் எண்டோரோமிக்ஸ். இது mRNA அடிப்படையிலான தடுப்பூசி. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 80வது அமர்வு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்கால தான் இப்போ இந்த மந்த் செப்டம்பர்ல ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளின்னு சொல்லுவோம், இதோட 80வது அமர்வு அப்படிங்கிறது நடைபெற இருக்கு. ஸோ இதில் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறதா இருந்தது. இப்போ பங்கேற்கலன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பதிலாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்பாங்க. ஏன் பங்கேற்கலன்னா, இப்போ அமெரிக்காவில் நம்மளுடைய பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரியானது விதிச்சிருக்காங்க. ஸோ அதாவது ரஷ்யா கிட்டேருந்து நம்ம அதிகமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி, அது மட்டும் இல்லாமல் இப்போ தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடக்குது. அதில் விவசாய பொருட்களுக்கு குறைவான வரியை இந்தியா விதிக்கணும் அமெரிக்க பொருட்களுக்குன்னு சொல்லிட்டு அங்கே விரும்பியிருப்பாங்க அமெரிக்கா. ஸோ அதுக்கு இந்தியா மறுப்பு தெரிவித்ததுனாலையும் இந்த வரியானது விதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. சரி கவனிங்க, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தான் இப்போ அமெரிக்காவில் நடக்க போற ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையுடைய 80வது அமர்வுல இந்தியா சார்பில் பங்கேற்க போறாரு. ஸோ இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க இல்லையா, மக்காச்சோளம், சோயா பீன்ஸ், அப்புறம் ஆப்பிள், பாதாம், எத்தனாலுக்கான இறக்குமதி வரியை இந்தியா குறைக்கணும் அப்படின்னும், அமெரிக்காவுடைய பால் பொருட்களை இந்தியாவில் விற்பதற்கு அமெரிக்கா விருப்பமும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வரிகளை குறைக்கணும், பிளஸ் இதை பால் பொருட்களை விற்கிறதுக்கும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்கா. ஸோ இது என்ன ஆகும்? இந்தியாவில் விவசாயிகள் மீது நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே நம்ம பொருட்களை வாங்குறது குறைஞ்சிரும். அங்கேருந்து அதிகமாக நம்ம இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னா வரியை குறைக்கும் போது அதிகமாக இறக்குமதி ஆகும் இல்லையா. ஸோ அதனால இந்திய விவசாயிகளோட நலனை காக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒப்புதல் அளிக்கலை இந்தியா. ஸோ அதை எடுத்து தான் இந்த வரியானது விதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை மாநாட்டில் நம்ம பிரதமர் மோடி பங்கேற்கல. இந்த வருஷம் இறுதியில் குவாட் மாநாடு நடக்க போகுது இந்தியா தலைமையில். அதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. குவாட் அப்படிங்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சரி, இப்போ குவாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 4 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. இந்த வருஷம் 7வது குவாட் மாநாடு இந்தியாவில் நடக்க போகுது. போன வருஷம் 6வது குவாட் மாநாடுங்கிறது அமெரிக்காவின் வில்மிங்டன்ல நடைபெற்றது. குவாட் அப்படிங்கிறது உங்களுக்கு நாற்கர பாதுகாப்பு உரையாடல் அப்படின்னும் கேட்கலாம், அல்லது குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படின்னும் ஃபுல் ஃபார்ம் இருக்கு குவாட்டுக்கு.
குவாட் எப்போ ஸ்டார்ட் ஆனது அப்படின்னா 2007ஆம் ஆண்டு. ஃபர்ஸ்ட் இது ஒரு கூட்டமைப்பாக உருவாகலை, இது ஒரு பயிற்சி, மலபார் பயிற்சியாக தான் உருவானுச்சு, கடற்படை பயிற்சியாக தான் உருவானது. இந்தியாவும் அமெரிக்காவும் மலபார் அப்படிங்கிற பயிற்சியில் ஈடுபட்டிருப்பாங்க, கடற்படை பயிற்சியில். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைஞ்சு குவாட்டா மாறிடுச்சு. ஸோ குவாட்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, செழிப்பை ஏற்படுத்தணும், அதில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் குவாட். மூன்றாவது கேள்வி, உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு புதிதாக 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 40%. ஸோ உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மதுபானம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த புகையை பிடிக்கிறது, சிகரெட்டு, இந்த மாதிரி உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள், அப்புறம் ஆடம்பரமான பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரியானது அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தம், அதாவது ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற நடைமுறை இப்போ செப்டம்பரில் வந்து அமலுக்கு வரப்போவதாக பார்த்துருப்போம், 22ஆம் தேதி. அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ஜிஎஸ்டியில் இது வரைக்கும் 4 விகிதங்கள், 4 வரி அடுக்குகளாக வரி விதிக்கிறாங்க. 5%, 12%, 18%, 28% சொல்லிட்டு. அதில் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 12%த்தையும் 28%த்தையும் நீக்க போறாங்க. அதன்படி இதுவரைக்கும் 12% ஜிஎஸ்டி வரி விதித்த பெரும்பாலான பொருட்கள் 5% வரியின் கீழ் வரப்போகுது. 28% வரி விதித்த பெரும்பாலான பொருட்கள் 18% வரியின் கீழ் வரப்போகுது. இதனால பாத்தீங்கன்னா சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய பொருட்களோட விலையானது குறையும், அவங்களோட மந்த்லியில வந்து சேவிங்ஸ் வந்து அதிகரிக்கும். இதனால அவங்க ஏதாவது விரும்புறாங்க, கார் வாங்குறாங்க, வீடு கட்ட விரும்புறாங்க அப்படின்னா அதை அவங்களால அடைய முடியும் இதனால அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. தினசரி பயன்பாட்டு பொருட்கள் மீதான வரியானது கணிசமா குறையும், மக்களுடைய மாதாந்திர செலவு அப்படிங்கிறது குறையும். ஜிஎஸ்டிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 2017 ஜூலை 1 தேதி. இப்போ ஆடம்பர மற்றும் தீங்கு விளைவிக்க பொருட்கள் மீது பார்த்தீங்கன்னா 40% வரியானது அறிவிக்கப்பட்டிருக்கு. 4வது கேள்வி, மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு தான் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது, மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்தணும் வகையில். சரி, இப்போ எதுக்காக அதை பற்றி பார்க்குறோன்னா சர்வதேச தரப்படி தினசரி பயன்பாட்டு பொருட்களுக்கான விதிமுறைகளை, வரைவு விதிமுறைகளை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படிங்கிறது. அதாவது அது என்ன சர்வதேச விதிமுறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச விதிமுறைகள் தரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ற மாதிரி தானே அவங்களும் டெய்லி யூஸ், நம்ம பாத்திரம் யூஸ் பண்றோம், காலனி யூஸ் பண்றோம், அதே மாதிரி நம்ம டெய்லி பஸ்ல போறோம், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்றது இருக்கு இல்லையா, அது மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகக்கூடிய வகையில பாதுகாப்பானதாக மாற்றும் வகையில ஒரு சர்வதேச தரம் அப்படிங்கிறது பின்பற்றப்படுது. எளிதில் உணரக்கூடியதாக இருக்கணும், செயல்படக்கூடியதாக இருக்கணும், புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும், எளிதில் அது வலுவானதாகவும் இருக்கணும். இப்போ பாத்திரம் அப்படின்னா அந்த பாத்திரத்துல பிரைலி எழுத்துக்களானது பொறிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஈஸியா பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலணிகள் வந்து வலிக்காம ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகள், இந்தந்த பொருட்கள் இப்படிதான் இருக்கணும், மாற்றுத்திறனாளிகள் யூஸ் பண்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், புரிந்து கொள்ள வகையிலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுத்துறையானது இப்போ விதிமுறைகளை வகுத்திருக்காங்க. தினசரி பயன்பாட்டுக்கான பொருட்கள் தரநிலையில 20 பிரிவுகளின் கீழ் விதிகளானது வகுக்கப்பட்டு அது வெளியிடப்பட்டிருக்கு. 5வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைவரும். மக்களவை உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள், நியமன உறுப்பினர்கள். நியமன உறுப்பினர்கள் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு வந்து ஒரு 12 பேரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அவங்கள தான் நியமன உறுப்பினர்கள் சொல்லுவோம். இவங்க எல்லாருமே வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றவங்க. சரி, இப்போ நம்ம நாட்டுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்ங்கிறது நடக்க போகுது. ஏன்னா 14வது துணை குடியரசுத் தலைவரான ஜெகதீப் தன்கர் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார். அவருடைய பதவிக்காலம்ங்கிறது 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட்ல தான் முடியுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. ஸோ அதை அடுத்து புதிய துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல்ங்கிறது இப்போ நடக்க போகுது. ஸோ துணை குடியரசுத் தலைவர் பதவி தான் நம்ம நாட்டின் 2வது உயர்ந்த பதவி. முதல் உயர்ந்த பதவி அப்படிங்கிறது குடியரசுத் தலைவருடைய பொறுப்பு. அடுத்து தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு தகுதி உடையவங்க இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில். இந்த தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்னா ரகசிய வாக்குச்சீட்டு முறைப்படி தான் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா அந்த வாக்குச்சீட்டு இருக்கு இல்லையா, அதுல வந்து வேட்பாளர்களுடைய பேருக்கு அவங்களுக்கு சைட்ல அவங்க பக்கத்துல வந்து இந்த எம்பிக்கள் அவங்களுடைய விருப்பத்தை வந்து தெரிவிக்க முடியும், யாரை வந்து இவங்க சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து
இப்போ இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதியா எத்தனை பேர் இருக்காங்கன்னா, மக்களவையில 543 உறுப்பினர்கள் மொத்தமா இருப்பாங்க. அதுல ஒரு இடம் வந்து காலியா இருக்கு. மாநிலங்களவையில 245 உறுப்பினர்கள்ல 5 இடம் காலியா இருக்கு. அடுத்த நியமன உறுப்பினர்கள் ஒரு 12 பேர். ஸோ மொத்தமா 782 பேர் இப்ப பொறுப்புல இருக்காங்க. அதுல 392 உறுப்பினர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது தேவை. அடுத்த துணை குடியரசுத் தலைவரை வந்து தேர்வு செய்வதற்கு 392 வாக்குகள் இருந்தாதான் அவரை சூஸ் பண்ண முடியும். இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளரான சிபி ராதாகிருஷ்ணன் தான் வின் பண்றதுக்கு சான்ஸ். அவர் வின் பண்ணார் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து துணை குடியரசுத் தலைவரான 3வது நபர் அப்படிங்கிற சாதனையை அவர் பெறுவாரு. இது தவிர்த்து இன்னொரு வேட்பாளர் இந்தி கூட்டணி சார்பில் வேட்பாளராக பி சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வந்து நிற்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஏற்கனவே 2 துணை குடியரசுத் தலைவர் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ முதல் துணை குடியரசுத் தலைவரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பொறுப்பேற்றவர் தான். 7வது துணை குடியரசுத் தலைவரான ஆர் வெங்கட்ராமன் இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். 6வது கேள்வி, இந்துஜா குழுமம் எந்த நாட்டினை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரிட்டன். ஸோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனிக்கு போயிருப்பாரு. அதை எடுத்து பிரிட்டனுக்கு சென்றிருப்பாரு. அங்கே இப்போ இந்துஜா குழுமத்தோட ஒரு ஒப்பந்தமானது 7500 கோடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஒரு ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கு. ஸோ இந்துஜா குழுமம்ங்கிறது பிரிட்டன்ல லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனம். ஸோ இந்த இந்துஜா குழுமம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மின் வாகனங்களுக்கான பேட்டரி உற்பத்தி, சார்ஜிங் வசதியை ஏற்படுத்துறது உள்ளிட்ட வகையில் 7500 கோடியை முதலீடு செய்ய போகுது. இதனால 1000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளானது தமிழ்நாட்டில் உருவாகும். ஸோ இப்போ ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கும் சென்றிருக்கார் இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், இந்த பயணத்தின் மூலமா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 15516 கோடி முதலீடானது ஈர்க்கப்பட்டிருக்கு. இதனால 17613 பேருக்கு வேலை வாய்ப்பானது உருவாகும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழர்களுடைய வரலாற்று மற்றும் கலாச்சாரத்தை விரிவாக எல்லாருக்கும் கூறுவதற்காக கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. அதையடுத்து பொருணை அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகமானது இப்போ அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. அயலக தமிழர் நாளானது ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 12ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம். அடுத்து வேர்களை தேடி திட்டம், இது எதுக்காகனா இப்போ நம்ம தமிழர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போய் அங்கே தங்கி இருந்து அவங்க வளர்ந்துருக்காங்க இல்லையா. ஸோ அயலக தமிழர்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள இங்கே அழைத்து வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கலாச்சாரம் பாரம்பரியமிக்க இடங்களுக்கு கொண்டு போய் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பண்பாட்டு சுற்றுலா திட்டம் தான், பயண திட்டம் தான் இந்த வேர்களை தேடி திட்டம். புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய குழந்தைகள் மாணவர்களை தமிழகத்துக்கு அழைத்து வந்து வரலாறு, தமிழ்நாடுடைய வரலாறு பாரம்பரியம் குறித்து எடுத்துரைப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் வேர்களை தேடி திட்டம். 7வது கேள்வி, எந்த நாட்டின் பிரதமரான ஷிகரு இஷிபா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜப்பான். ஜப்பான் நாட்டுடைய பிரதமர் ஷிகரு இஷிபா இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. இப்போ அந்த ஜப்பான் நாட்டு நாடாளுமன்றத்தில் மேலவைக்கான தேர்தலில் பார்த்தீங்கன்னா லிபரல் கட்சி, ஆளும் லிபரல் கட்சியோட கூட்டணியானது தோற்றுடுச்சு, வாக்குகள் பெறலை. ஸோ அதை எடுத்து இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று ஷிகரு இஷிபா, அந்த நாட்டுடைய பிரதமர் ஷிகரு இஷிபா ராஜினாமா செஞ்சிருக்காரு. அமெரிக்காவில் நடைபெறும் யுஎஸ் ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அரினா சபலென்கா. அமெரிக்காவில் யுஎஸ் ஓபன் கிராண்ட் ஸ்லாம் போட்டியானது நடைபெற்றது. அதில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா சாம்பியனாக இருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிங்கிறது நடக்குது. அமெரிக்க ஓப்பன், அப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பன், விம்பிள்டன், யுஎஸ் ஓப்பன் சொல்லிட்டு. இப்போ நடந்த யுஎஸ் ஓப்பன் போட்டியில் வந்து மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் ஃபைனல்ஸில் அமெரிக்க வீராங்கனை அமாண்டா அனிசிமோவை வீழ்த்தி பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலென்கா சாம்பியனாக இருக்காங்க. இது இவங்க வின் பண்ண 4th கிராண்ட் ஸ்லாம். ஏற்கனவே ஆஸ்திரேலியா ஓப்பனில் 2 தடவை சாம்பியன் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க, 2023, 24ல். யூஎஸ் ஓப்பனில் பார்த்தீங்கன்னா 2024ல் வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் 2025லையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்களை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆடவர் இரட்டை பிரிவில் மார்சல் கிரெனோலஸ், ஹொராஷியோ ஜெபல்லோஸ் ஆகியோரின் கூட்டணி வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் 4வது முறை. இப்போ பீகார்ல ராஜ்கிர் நகரத்தில் இந்த ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியானது நடைபெற்றது. அதில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 4th டைம் 4வது முறையாக சாம்பியனாக இருக்காங்க.
ஏற்கனவே 2003, 2007 அப்புறம் 2017 இந்த 3 வருஷம் வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் 2025லையும் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி வந்து சாம்பியனாக இருக்கு. ஸோ ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா தென்கொரியா அணியை வீழ்த்து தான் சாம்பியனாக இருப்பாங்க இந்தியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அடுத்த வருஷம் 2026 வந்து உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிங்கிறது பெல்ஜியம் நெதர்லாந்தில் நடக்க போகுது. இந்த போட்டியில் சாம்பியன் ஆனதன் மூலமாக அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கிறதுக்கான தகுதி அதாவது வாய்ப்பை வந்து இந்தியா பெற்றிருக்கு, தகுதி பெற்றிருக்கு இந்தியா. 10வது கேள்வி, தென்கொரியாவில் நடைபெறும் வில்வித்தை உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப்பில் காம்பவுண்ட் ஆடவர் அணிகள் பிரிவில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம். ஸோ இப்போ தென்கொரியாவில் உலகக்கோப்பை வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. அதில் காம்பவுண்ட் ஆடவர் அணிகள் பிரிவில் இதுவரைக்கும் இல்லாத வகையில் முதன்முறையாக இந்திய அணி வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அணியில் இடம்பெற்ற இந்திய வீரர்கள் யாருன்னா ரிஷப் யாதவ், அமன் சைனி, பிரதமேஷ் புகே, இவங்க தங்கப்பதக்கம். அதே மாதிரி அதே போட்டியில் காம்பவுண்ட் கலப்பு அணிகள் பிரிவில் பார்த்தீங்கன்னா ரிஷப் யாதவ், ஜோதி சுரேகா ஆகியோரின் இணையானது வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அது இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த வருஷம் செப்டம்பர் 1லேருந்து நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் கொடுப்போம். 1 இயருக்கு இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 750. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து குரூப்பில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது தவிர்த்து அப்கமிங் டெஸ்ட் பேட்ச், தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது குரூப் 4க்காக. குரூப் 4க்கு ஹோல் பேட்ச் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டெட்டுக்கு சோஷியல் சயின்ஸ் அப்புறம் சயின்ஸ் பேட்ச் வந்து 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது பார்க்கலாம் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகிலேயே முதன்முறையாக புற்றுநோய்க்காக எண்டோரோமிக்ஸ் தடுப்பூசியை எந்த நாடு உருவாக்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி ரஷ்யா. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் 80வது அமர்வு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி அமெரிக்கா. உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு புதிதாக -% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40%. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடையவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைவரும். இந்துஜா குழுமம் எந்த நாட்டினை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரிட்டன். எந்த நாட்டின் பிரதமரான ஷிகரு இஷிபா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் ஜப்பான். அமெரிக்காவில் நடைபெறும் US ஓபன் டென்னிஸில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அரினா சபலென்கா. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் 4வது முறை. தென்கொரியாவில் நடைபெறும் வில்வித்தை உலக சாம்பியன்ஷிப்பில் காம்பவுண்ட் ஆடவர் அணிகள் பிரிவில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கப்பதக்கம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.